சூப்பரான டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு அடை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த அரிசி வந்து இட்லி அரிசி தான் ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கூட பச்சரிசி வேணாலும் சேர்ந்து ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஊற வச்சது வந்து ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியெலாம் வடிகட்டிட்டு இதோட நான் மரவள்ளிக்கிழங்கு சேர்க்குறேன். அதாவது ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா நான் கிட்டத்தட்ட 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் நான் மரவள்ளிக்கிழங்கே சேர்த்துருக்கேன். செத்துனது வந்து அந்தளவுக்கு இருந்துச்சு. இதில் வந்து நான் வெள்ளை பாகு வந்து ஒரு 2.5 அச்சு எடுத்திருக்கேன் வெல்லம். அந்த வெல்லத்தை வந்து ஒரு 200 கிராம் இருக்கும் அந்த வெல்லம், அதை வந்து நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 150 கிராமே சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டான ஸ்வீட்டில் இருந்துச்சு. நீங்கள் அரைக்கும் போது வெள்ளைப்பாகு சேர்த்து அரைங்க, தண்ணி விடாமல் வெள்ளைப்பாகு மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாவை நீங்கள் கொஞ்சம் அதோட கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்குங்க. இப்போ நீங்கள் மாவை வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ்ஸு. அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வெள்ளைப்பாகு கூட குறைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ நான் தேங்காய் வந்து திருவி போடாமல் தேங்காயை வந்து நான் எனக்கு பல்லாக கட் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து மாவையும் அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணாலும் இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காயையும் துருவி ஒரு தடவை மிக்சியில் வந்து போட்டு எடுத்துக்கிட்டாலும் ஒத்தாப்பில் இருக்கும் உங்களுக்கு சேர்ந்தாப்பில். இப்போ இந்த தோசையை நான் ஊற்ற போகிறேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ மெத்துன்னு இருந்துச்சு, வாயில் போட்டு அப்படி கரையிற அளவுக்கு இருந்துச்சு. அரைச்சி வச்ச மாவோட தேங்காயும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நான் மாவை வந்து கலந்துட்டு ஊற்றுறேன். நீங்கள் தேங்காவை வந்து அரைச்சிட்டும் ஊற்றலாம், இல்லை தேங்காய் திருவி சேர்த்துட்டும் நீங்கள் ஊற்றலாம். இதுமாரி ஊற்றிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு நெய் வேணால் நெய் விட்டுக்குங்க. நான் நல்லெண்ணெய் மட்டும் ஓரத்தில் விட்டுட்டு மூடி வச்சு ஒரு பக்கம் வந்து வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நான் எடுத்திருக்கேன். அதுமாரி நீங்கள் ரொம்ப சிம்மில் வச்சு தான் நீங்கள் அதை செய்யணும். ஏன்னா வெல்லம் போட்டதுனால அப்படியே கருகும் உங்களுக்கு. மிதமான சூட்டில் அல்லது சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக ஊற்றி எடுங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரே ஒரு டீஸ்பூன் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டால் போதும். நல்ல சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் குழிப்பணியாரத்தில் கூட ஊற்றி கொடுக்கலாம். குழிப்பணியார கல் இருக்கும்ல, அதில் கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தோசை. நான் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் தான் விட்டு இதை மூடி வச்சு வேக வச்சேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஆறுனா கூட அப்படியே சூப்பர் சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ஸ்நாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் பசங்களுக்கு. குட்டி குட்டியாக ஊற்றி நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.